ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் தேடலில் இன்று நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான மசாலா பொருட்கள்: குறகுறப்பாக அரைச்ச மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. கிரேவி செய்கிறதுக்கு கடல் நண்டை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை இப்போ அம்மியில் அரைக்க போகிறேன். மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க, பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இதோட பச்சை மிளகாயையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தையும் இதோட அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் போட்டு நம்ம வதக்குவோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா தட்டி போட்டோம்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம தட்டிக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாவும் வெங்காயமும் நம்ம தட்டிட்டோம். இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை. இப்போ அந்த ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ அந்த பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சாலே அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இதை நம்ம போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், சோம்பு, இப்போயே உங்களுக்கு அந்த வாசம் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி,
அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெந்து கிரேவி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நண்டு போட போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம வந்து நண்டை போட்டுடலாம். நல்லா வேகட்டும். நண்டில் இந்த மசாலா ஃபுல்லாக இறங்கட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தட்டி போட்டனால இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். நண்டை பொறுத்தவரை நல்லா காரம் சேர்த்துக்கணும். மிளகு வேறு நம்ம தட்டி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் இறக்கிக்கலாம், இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் இறக்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.